என்ன பாட்டுன்னா வாசிப்பீங்க? 2:30 வைங்க, 4:30, 6:30, 7:30. 7:30 வந்துட்டீங்களா பாருங்க. தானா தானா வந்த சந்தனமே, வணக்கம். நன்றி நன்றி. இந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இங்கே வீட்டுக்கக்கூடிய அன்பினுடைய ஒளிபெருக்கில் ஏற்றாரு. ஏன்னா ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தால் தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அது மட்டும் இல்லாத இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஆயுஷ்மான் பாபா. இசையால் வசமாகாத இதயம் உண்டோ அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக இசைக்கு மயங்காத இதயமே கிடையாது. அதனாலதான் அந்த சிவபெருமானே என்ன செய்தாரு? ராவணேஸ்வரனே சிவபெருமானே சாம கானத்தை பாடி தன் வசியப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம மக்களையும் நம்ம வசியப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாது என்னுடைய காதலனான மிருகப்பெருமானை பற்றி நினைக்கும் பொழுது ஒரே ஒரு சங்கடம். என்ன சங்கடம்? ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை திருமணம் ஆயிடுச்சு. ஏமா கல்யாணம் முடிச்சவர் ஏமா காதலிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சங்கடம்? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் எத்தனை திருமணம் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்ன திருமணம் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடிஞ்சு. அப்படி சொல்லக்கூடாதுமா, நிறைஞ்ச மேடையில் அப்படி சொல்லாதீங்க. அவர் தலையில போட்டது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கனவுல கூட வேற ஒரு பெண்ணை நினைச்சு பார்க்க முடியாது. ஆமா, அதனால என்னுடைய காதலை சொல்லணும். அதற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம்.